சிக்கன் பொடி மசாலா வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன், நான் அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு அரை ஸ்பூன் உப்பையும் நம்ம இது கூட சேர்த்து ஒரு விசில் விட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். குக்கரில் ஒரு விசில் வந்த பிறகு நம்ம இறக்கி வச்சுட்டு அதில் இருக்கிற சிக்கன் பீஸ் எல்லாம் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அந்த ஸ்டாக்கை நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சிக்கன் கிரேவி பண்ணால் அதில் கூட நம்ம ஊற்றிக்கலாம். சூப் மாதிரி கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு கூட குடிச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த சிக்கன் பீசஸை இந்த மாதிரி நல்லா கையால் உதுத்து விட்டுடலாம். கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா இதை இந்த மாதிரி உதிரியாக ஆக்கி வச்சுக்கோங்க. எவ்வளோ பொடிசாக இருக்கும் அவ்வளோ நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பேன் வச்சுட்டு நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு ரொம்ப அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட என்ன குக்கிங் ஆயில் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அண்ட் பொடிசாக கட் பண்ண நான் 3 வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நான் ஒரு 3 வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாவையும் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டும் இஞ்சியும் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் ஒரு 10 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். ஒரு 2 இன்ச்சு இஞ்சியை வந்து பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து இப்போ சிம்மாக வச்சுருங்க. நாம் உதுத்து வச்சுருக்கிற இந்த சிக்கன் பீசஸை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு அரை ஸ்பூன் உப்பும் சேர்த்து நாம் நல்லா வதக்கிக்கலாம். ஏற்கனவே சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம், ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நாம் இதை ஒரு விசில் தான் விட்டு எடுத்துருக்கோம். ஸோ நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக நல்லா இதை வதக்கி விடுங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு மூடிடுங்க. அந்த ஸ்டீம்லேயே அது இன்னும் கொஞ்சம் குக் ஆகிடும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அது சுருங்கி இருக்குது. நல்லா அது ஸ்டீம் ஆனால் தான் நல்லா அந்த டேஸ்ட் வந்து அப்சர்வ் ஆயிரும். உங்களுக்கு காரம் உப்பெல்லாம் வந்து அது நல்லா அப்சர்வ் ஆனால் தான் நமக்கு அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இப்போ இது ஆல்மோஸ்ட் குக் ஆயாச்சு. இந்த டைமில் நாம் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூளை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அண்ட் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து இது ஃபுல்லாக நல்லா கிளறி விடுங்க. சிக்கனில் வந்து நமக்கு ஹை குவாலிட்டி ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. நம்ம போன் ஹெல்த்துக்கு அது ரொம்ப சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இந்த B3 B6 அதெல்லாமும் இருக்குது. ஸோ நம்ம சிக்கனை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது தான். இதில் சேர்த்துருக்கிற தேங்காய் எண்ணெயும் நமக்கு ஹெல்த்துக்கு நல்லது. அண்ட் இஞ்சி பூண்டு மிளகுத்தூள் கொத்தமல்லி எல்லாமே நமக்கு வந்து ஆரோக்கியமான விஷயந்தான். ஸோ நீங்கள் சிக்கன் வாங்கினா இந்த டிஷ்ஷை கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். இப்போ சிக்கன் பொடிமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். அந்த டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் கார்னிஷிங்க்கும் இது சூப்பராக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் பூண்டு நிறையவே சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கறிவேப்பிலை அண்ட் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா அதை வதக்கிட்டு கூட போட்டு நல்லா அதை கலந்து விட்டாச்சு.